மனிதர்களுக்கு இந்த இயற்கை பல பாடங்கள் கற்றுக் கொடுக்குது. அந்த பல பாடங்களில் பல நன்மை தீமை இருக்குது. நன்மையை மட்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம், தீயை மட்டும் அடிக்கடி மனசில் போட்டு குழப்பி அது தீயதை மட்டும் எடுத்துப்போம். பட் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஆட்டுடைய சாணம். ஆனால் ஆட்டு சாணம் சொல்லக்கூடாது, ஆட்டு புழுக்கை சொல்லணும். இது ஆட்டுடைய புழுக்கை. மாட்டுக்கு தான் சாணி சொல்லுவாங்க, சாணி சாணம் சொல்லுவாங்க. இது கழுதையுடைய லத்தி. இதெல்லாம் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும், நாங்கள் உடச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது கழுதையுடைய லத்தி. கழுதைக்கு லத்தின்னு சொல்லணும், ஆட்டுக்கு புழுக்க சொல்லணும், மாட்டுக்கு சாணம் சொல்லணும். இப்போ நம்ம மூலிகை அகர்பத்தி, மூலிகை சாம்பிராணியில் இது மிக கம்மியான அளவு. இது ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு சாப்பாடுக்கு உப்பு எப்படி டேஸ்ட்டுக்கு போடுறோமோ இது தேவையான அளவு போனேன். ஏன்னா இது எல்லாமே விலை அதிகம் உடையது. இது நாங்கள் சென்னையில் பண்ணுறதுனால இது கிராமத்தில் வேணால் அதிகமாக கிடைக்கும். அதிகமாக கிடைச்சாலும் அதிகமாக போட அளவுக்கு மிஞ்சம் அமுதமும் நஞ்சு தேவைக்கேற்ற போடணும். இப்போ இந்த ஆட்டுடைய சாணத்தை நம்ம சுத்தி பண்ணணும். சில பேர் உணவில் பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டுக்கோழியில் நீங்கள் வாங்குறீங்கன்னா மஞ்சள் போட்டு குளிப்பாட்டுவாங்க. இப்போ சில உணவுகளை இப்போ கருப்பு திராட்சை மாதிரி இருக்கிற உணவில் கெமிக்கல் அதிகமாக இருக்கிறதால மஞ்சளும் உப்பு போட்டு அதை கழுவி சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு சில உணவை ஒரு விதமான சுத்திகரணம் சொல்லுவாங்க, சுத்திகரணம் பண்ணி சாப்பிடணும். அப்போது மாட்டு சாணம், ஆட்டு சாணம், ஆட்டுடைய புழுக்க, கழுதை லத்தி, இப்போ நமக்கு இன்னும் குதிரை லத்தி வரப்போகுது. அதே மாதிரி யானையுடைய சாணம் வரப்போகுது. அது இப்போ இல்லை, நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். பட் இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் சன்லைட். இது இரவு பகல், இரவுலையும் காயணும், பகலையும் காயணும். இந்த இரவில் காயும் போது சில கெட்டது உள்ள சேரும். அது 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 வளரும் போது மறுநாள் ஃபுல் சன்லைட்டில் அந்த வளர்ந்ததை கில் பண்ணிடும். அது ஒரு வாரம் பண்ணும் போது அதை வளைச்சடைஞ்சு கில் பண்ணி இது ஒரு பக்குவத்தில் சுத்திகரணம் ஆயிடும். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இப்போ பாருங்கள், இது ஆக்சுவலாக இது ஆட்டு புழுக்க, அதுலேருந்து வந்துருச்சு. பட் ஆட்டு புழுக்க ஃபஸ்ட்டு காமிச்சிடும். தூள் பண்ணுறேன், கோலி மாதிரி இருக்குது. எவ்வளோ தூளாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ எவ்வளோ தெரியுதுங்களா? கையிலேயே ஈரப்பதம் கிடையாது, எவ்வளோ தூளாக இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? அவ்வளோதான். இது ஆட்டு புழுக்க. இப்போ கழுதை லத்தி பார்த்துங்க. இல்லை, இதை தூள் பண்ணுறோம், ஸ்ட்ராங்காக இருக்கு. பாருங்க எவ்வளோ தூள், அதாவது தூள் ஆயிடுச்சு. அதாவது ஈரப்பதம் கொஞ்சம் கூட கிடையாது. அதில் கெட்ட வைரஸ் ஃபுல்லாக சன்லைட்டில் சுத்திகரணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சாம்பிராணிக்கு ஏற்ற மாதிரி, அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒன்றோம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். தேவையான நபர்கள் இறைவன் அருளை தீய சக்திகள் விலக, கண் திஷ்டி, அது சில பேர் திஷ்டியை வந்துருச்சுங்க, யாரோ கண்ணு போட்டாங்க, சில பேர் ஏவல் பண்ணிட்டாங்க, பில்லு சொல்லியும் பண்ணிட்டாங்க, அப்படிலாம் சொல்லி ஒரு சில இதெல்லாம் நம்ம வீட்டு விலங்காக இருந்தாலும் காட்டு விலங்காக இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு இது இருக்குது. கழுதையை பார்த்தா யோகம் கிடைக்கும் சொல்லுவாங்க. அப்போ கழுதை சாணியை பண்ணி என்னங்க பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. பட் இது சாப்பிட்றது ஃபுல்லாக இயற்கை சார்ந்த நான்வெஜ் சாப்பிடாது கழுதை. அதே மாதிரி ஆடும் நான்வெஜ் சாப்பிடாது, மாடும் நான்வெஜ் சாப்பிடாது, யானையும் நான்வெஜ் சாப்பிடாது, குதிரையும் நான்வெஜ் சாப்பிடாது. இப்போ இவங்களோட உடம்புல இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். பூனையிலேருந்து வர்றது தான் அந்த புணுக்கு பூனைன்னு சொல்லுவாங்க. அது திருப்பதி கோயிலில் அந்த இதை சாமிக்கு பூசுகிறாங்க. சில சிவன் கோயிலில் கூட, அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் கூட, அந்த சிவன் கோயிலில் புணுகு சாத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த காஞ்சி காமாட்சி, இந்த சென்னையில் மாங்காடு கோவில், இந்த மாதிரி கோயிலை பார்த்தீங்கன்னா அஷ்டபந்தனம் சொல்லுவாங்க. அது 8 விதமான மூலிகையை சேர்ப்போது பச்சை கற்பூரம் அந்த மாதிரி அந்த புணுகும் சேர்ந்து வரும். அப்போது அந்த புணுகு ஒரு ஜீவராசியுடைய வேஸ்டேஜாக இருந்தாலும் கூட அதுக்குன்னா மருத்துவத்தன்மை, ஈர்ப்புத்தன்மை, கதிர்வீச்சுத்தன்மையை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பசு மாட்டுடைய கோரோஜனம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பொருட்கள், இயற்கை சார்ந்த, விலங்கு சார்ந்த பொருட்கள் தெய்வீகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும், ரெண்டாவது வசீகரத்துக்கும் உடையது. அதிகமாக வசீகம் பண்ணி இந்த கஸ்தூரி சொல்லுவாங்க, கஸ்தூரி மான்லேருந்து அதில் எடுக்கிறது. இப்போது இந்த பொருள், அதாவது ஆட்டு புழுக்கு, அந்த ஆட்டு புழுக்கு பார்த்தீங்கன்னா என்ன விதமான பார்த்தீங்கன்னா இந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்காது. நம்பர் 1.
ரெண்டாவது வந்து இந்த கெமிக்கல், இதில் இருக்கிற கெமிக்கல் ரசாயனம் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் போனால் கூட மாட்டு சாணத்தை விட 10 மடங்கு இதில் வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது. இது எப்படி நீங்கள் கேட்கணுன்னா பக்கத்தில் ஏதாவது கிராமமோ இல்லை நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். எடுத்துக்கிற அந்த விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஒரு 10 டன் சாணி வாங்கி அந்த மாட்டு சாணம் தெளிக்கிறாங்கன்னா அதே 1 ஏக்கர் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஒரு 100 கிலோ போட்டால் போதும். அதாவது மாட்டு சாணத்தை விட ஒரு 10% இது போடும். அது 100 கிலோனா இது 10 கிலோ போட்டால் போதும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு எரு, நல்லது. இது வந்து பூமிக்கு போடுற எரு வந்து நம்ம சாம்பிராணியில் போடுறோம். இதுக்கு என்ன, இது செவ்வாய்க்காரகன். ஆடு வந்து செவ்வாய்க்காரகன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு கம்மியாக தான் போட போகிறோம். இதோடைய தன்மையை அறிந்து நம்ம சாம்பிராணியில் ஏலக்காய் அந்த மாதிரி 108 மூலிகை போடும்போது அதுக்கு ஒரு அளவு, இன்னொரு 108 மூலிகை வேறு மூலிகை இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து 508 மூலிகை 501 மூலிகைகளை கலந்து போடும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட போகிறோம். அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு கழிவு பொருளை வந்து நம்ம தெய்வீக தன்மையோடு சேரும்போது இதை தன்மையை வந்து சுத்திகரணம் பண்ணி பண்ணணும். இந்த சுத்திகரணன்ற வந்து மீனிங் வந்து உங்களுக்கு திருப்பி நான் சொல்லணும்னா, போகர் வந்து பார்த்திங்கன்னா பழனி மலையில் ஒரு சிலை செய்வார். நவபாசனம், 8 விதமான விஷங்கள் பாசனம். அந்த 8 நவபாசனம் 9 விதமான விஷத்தை ஒரு சுத்திகரணம் பண்ணும்போது தான் பழனி சிலை வருது. அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா என்னதான் கழிவாக இருந்தாலும் இந்த கழிவையும் சுத்திகரணம் பண்ணுன்னா நமக்கு ஒரே பெனிஃபிட். உறைஞ்சது 1 வாரம் சன்லைட்டில் வச்சு பண்ணணும். இப்போ ஆச்சும் மழை பெய்ய போகுது. ஆக்சுவலாக நாங்கள் 1 வாரம், நாங்கள் 10 நாள் கிட்டே வச்சு எடுத்தாச்சு. இது இந்த கீழே இந்த இடத்த மண்ணை பார்த்தாவே தெரியும் எத்தனை நாள் நாங்கள் வச்சுருக்கோன்னு பார்த்தாவே தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி வாங்கி வச்சு க்ளீன் பண்ணி தரோம். வாங்கி பயன்பெறுங்கள். இப்போ வெறும் வந்து ஆட்டுடைய புழுக்கையும் கழுதையுடைய லத்தியும் காமிச்சிருக்கோம். குதிரை லத்தி வரும், யானையுடைய சாணம் வரும், அதே மாதிரி மாட்டு சாணம் வரும். அதுக்கப்புறம் 508 வகையான மூலிகை வந்து சிறப்பான பூஜை பொருள் கொடுக்குறோம். கும்பம் பிராண்டு கேட்டு வாங்குங்க. எங்களுக்கு மொபைல் நம்பர் 9444475666. சென்னையில் ஆவடியில் பண்ணுறோம். இயற்கையான முறையில் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணுறோம். காரணம் என்ன, இன்னும் இது விலை சற்று அதிகம்ன்றதுனால வேற இல்லை, நாங்கள் நிறைய சூஸ் பண்ணி பண்ணுறோம். இது வந்து இதை மட்டுமே சில பேர் ஆட்டு சாணத்தையே பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா சூஸ் பண்ணி பண்ணுறப்ப யானையெல்லாம் வந்து நாங்கள் வந்து நிறைய இடத்துல வர வச்சு எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாமே காசு கொடுத்து வாங்குறதுனால சில ப்ராசஸ்லாம் இருக்குது. கம்மியாக தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் நம்ம நினைக்கிற மாதிரி. ஏன்னா எல்லாமே வாங்கி ஒரு வாரம் காய வைக்கணும். அதை காய வச்சு பண்ணுறதுனால ப்ராசஸ் லேட்டாக தான் ஆகும். தேவை இருக்கிறவங்க இந்த விளம்பரம் பார்த்த உடனே முன்பணம் கட்டியோ ஃபுல் அட்வான்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். குவாலிட்டிக்கு எந்தவித சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் கொடுக்குற 100 ரூபாய்க்கு கண்டிப்பாக 99 ரூபா 50 காசுக்கு அந்த பொருள் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் வாங்கி 200 ரூபாய்க்கு கூட விற்கலாம். ஏன்னா அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டியில் சாக்ரிஃபைஸ் கிடையாது. ஆட்டு புளிக்கில் என்ன குவாலிட்டின்னு பார்க்காதீங்க. இது நெட்டில் போட்டு பாருங்கள், எல்லாம் ரேட் அதிகம். நீங்கள் கூகுளில் அமேசானில் பாருங்கள், ஆட்டு புளிகள்லேருந்து கழுதை புளிகள் எல்லாமே வந்து எல்லாமே காசு 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 காசு. அதில் தரத்தை நம்பி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கொள்ள, எதிர்காலத்தை முன்னேற்றிக்கொள்ள மூலிகையில் வந்து கணபதி ஹோமம் பண்ணக்கூடிய மூலிகை, அதே 508 மூலிகை 501 மூலிகை போடும்போது கும்பாபிஷேகத்துக்கு போடக்கூடிய அனைத்து மூலிகைகளும் தரம் பார்த்து தெய்வீக வசியம் பண்ணக்கூடிய, ஜனவசியம் பண்ணக்கூடிய, ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து மூலிகைகளும் தரமுடன் கொடுப்பது உங்கள் கும்பம் பிராண்ட். வாங்கி பயன்பெறுங்கள். மீண்டும் ஒரு முறை எங்களது ஃபோன் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். 9444475666. உங்கள் கும்பம் பிராண்ட். நன்றி, வணக்கம். இதை உங்கள் சக நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள். நல்லதை வந்து ஷேர் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஐடியா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இதை எங்கள் ப்ராடக்டை வாங்கி நீங்கள் ஆன்லைன்லையோ மற்ற இதுலேயோ பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, அந்த இடத்துல கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முன்பதிவு பண்ணணும். அதாவது எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லணும், முன்பணமும் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் இதெல்லாம் அளவாக தான் வாங்குவோம். நாங்கள் அளவாக வாங்கி, இப்போ நீங்கள் இது எங்களுக்கு பிஸ்னஸ்க்காக ஒரு 10 கிலோ வாங்குறோன்னா உங்களுக்கு 20 கிலோ 30 கிலோ வேணும், அதை வாங்கி பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் தனியாக ஒரு ஆர்டர் பண்ணி இது உங்களுக்காக ரெடி பண்ணுவோம், இது எங்களுக்காக ரெடி பண்ணுவோம். எங்களுது உள்ள நீங்கள் பல்காக வாங்கிட்டீங்கன்னா எங்கள் ரெகுலர் கஸ்டமருக்கு எந்த பொருள் இருக்காது. ஆகையால் எங்கள் ரெகுலர் கஸ்டமர் எங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா நீங்கள் ஃபுல் அட்வான்ஸ் பே பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு சாம்பிள் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பிள் வந்து
நீங்கள் ட்ரை பண்ணதை விட உங்கள் சக நண்பர்களுக்கு அது கொடுத்து ட்ரை பண்ண பிறகு அதோட குவாலிட்டி தெரியும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நம்ம நல்ல பொருள் வாங்கியிருக்கோன்னு. ஆனால் இதை சாப்பிட்டு பார்க்க முடியாது, மோந்தும் பார்க்க முடியாது. இது வந்து வந்து அந்த நெருப்பில் போட்டால் தான் புகையில தான் ஸ்மெல்லு தெரியும். ஏன்னா இது ஃபுல்லாக இயற்கைன்றதுனால ஸ்மெல்லில் வந்து இதில் நல்ல ஸ்மெல் கெட்ட ஸ்மெல் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ ரோஜா பூவில் ரோஜா ஸ்மெல் வரும், மல்லிப்பூவில் மல்லிப்பூ ஸ்மெல் வரும். பட் இவ்வளோ மூலிகைகள் போடும் போது இந்த ஸ்மெல்லு தான் வரும்னு நம்ம கரெக்டாக எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதே நம்ம ஒரு சாம்பிராணி போட்டால் சாம்பிராணி ஸ்மெல் வரும், மிளகு போட்டால் மிளகு ஸ்மெல் வரும். இதே நீங்கள் தேங்காய் போட்டிங்கன்னா கணபதி 9 தேங்காய் போட்டால் தேங்காயோட ஸ்மெல் கடைசி ஃபினிஷிங்கில் வரும். பட் ஆட்டுப்புழுக்கு அது என்ன மாதிரி கீரை சாப்பிடுது, எந்த மாதிரி இலத்தலை சாப்பிடுது, சில பேர் வேஸ்ட் உணவு கூட போடுவாங்க, அந்த கல்யாணத்தில் வந்து வேஸ்டேஜ் உணவு கூட போடுவாங்க. இது வந்து ஆட்டுக்கு வீட்டுக்கு வர வாழ்க்கை. நம்ம கழுதைக்கெல்லாம் என்ன மாதிரி ரோட்டில் போய் சாப்பிட நமக்கு தெரியாது. பட் இந்தடைய நம்ம லத்தியை வந்து போடும்போது ஒரு விதமாக சாப்பிடும் போது வேறு விதமான ஸ்மெல் வரும். இதுதான் இதில் எங்களுக்குரிய ஒரு சவால். இதுதான் நீங்கள் ஒரு முறை கொடுக்கும்போது வேறு ஸ்மெல் இருந்தது, அடுத்த முறை வேறு ஸ்மெல் நீங்கள் தான் மாற்றிட்டீங்களா, கம்மியாக போட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும்போது பதில் எங்கிட்ட கிடையாது. ஏன்னா இந்த சாணத்தில் எங்களால் ரெடி பண்ண முடியாது. நாங்கள் வாங்குகிற வந்து இது குங்குலியம் வாங்குகிறோம், வெள்ளை இருக்கு வாங்குகிறோம், வெள்ளை வந்து நாய்க்கடுகு, பேய்க்கடுகு, வெள்ளை குங்குலியம், சிவப்பு குங்குலியம், வந்து கடுகு வந்து வெண்கடுகு, இந்த மாதிரி வாங்கும் போது நாங்கள் தரம் படித்து வாங்க முடியும். துளசி விதை, துளசி, அருகம்புல் இதெல்லாம் வாங்கும் போது நாங்கள் பார்த்து வாங்கலாம். பட் இதை எப்படி பார்த்து வாங்க முடியும்? அதுதான் வந்து இந்த சவால். இந்த சவாலில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொடுக்குறதுல நாங்கள் 100% கேரண்டி. திருப்பியும் சொல்கிறோம், நீங்கள் 100 ரூபா கொடுத்து எங்கிட்ட வாங்கினா அதில் 99 ரூபா 50 ரூபா அது கண்டிப்பாக குவாலிட்டி இருக்கும். அதுதான் எங்களுக்கு சொல்கிற ஒரே கேரண்டி. இது எல்லாமே இயற்கை சார்ந்த பொருள், நாங்கள் கெமிக்கல் சேர்க்கவில்லைன்றதுக்கு இதுதான் சாட்சி. வாங்கி பயன்பெறுங்கள். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கட்டும். அதி அற்புத தெய்வீக சக்தி தரும் 501 மூலிகை சாம்பிராணி தூள். பரிபூரண குபேரலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். வாங்கி பயன்பெறுங்கள், நல்லதே நடக்கும். 9